வணக்கம், திஸ் எஸ்பி பிரன்ராஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டர் ஃப்ரம் நம்ம ஆனிமே நாடு. இன்னைக்கு நம்ம எந்த ஆனிமோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க போறோம்னா, ஐ மே பி எ கில்ட் ரிசப்ஷனிஸ்ட் பட் ஐ வில் சோலோ எனி பாஸ் டு செக் அவுட் ஆன் டைம். வர ஆனிமே நேம் எல்லாமே வந்து லென்த்தா அன்மர்வால் மாதிரி போய்கிட்டே இருக்கே தவிர ஷார்ட்டா முடிக்கிறதா இல்ல. சினாப்சிஸ்ல கொடுக்க வேண்டியது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஆனிமே நேமா இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. பெருசா போய்கிட்டு இருக்கு. எதுக்கு இப்ப நம்ம ஆனிமேயோட பெரிய டைட்டில்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், அதை வந்து இன்னொரு வீடியோவே பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம நிறைய ஆனிமேல கில்டுல வந்துட்டு குவெஸ்ட்லாம் எடுத்துக்கிறோங்க. குவெஸ்ட்லாம் முடிச்சுட்டு பாஸை டிஃபீட் பண்ண போறோம், அதுக்குரிய ரிவார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். காப்ளின் ஸ்லேயர், ஃபேரி டெயில் இந்த மாதிரி ஆனிமேஸ்லாம் எடுத்துக்கிட்டா அந்த ஒரு கில்ட ஃபோக்கஸ் பண்ணியே தான் மெயினா போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உதரிங் வேவ்ஸ் அப்படின்ற ஒரு கேமே ஆனேன். அதுலயுமே நம்ம ஒரு ரிசப்ஷனிஸ்ட் போய் தான் பேசிட்டு என்ன ஒர்க்லாம் இருக்கு, என்னென்ன குவெஸ்ட்லாம் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஆனிமே நிறைய பார்த்துருக்கோம். ஆனா இதுல அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது, என்னென்னலாம் பேக் எண்ட்ல நடக்குது அப்படின்றது வந்துட்டு சூப்பராகவே காமிச்சிருந்தாங்க. அண்ட் ரொம்ப யூனிக்காவுமே இருந்துச்சு. கிளவர் ஒர்க்ஸ் தான் அனிமேஷன் ஸ்டுடியோவுமே இதுக்கு. வேர்ல்ட் பில்டிங்ஸா இருக்கட்டும், ஆர்கிடெக்சர் ஸ்டைலா இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராகவே அனிமேட் பண்ணியிருந்தாங்க. ரைட் அகாஷி தான் ஃபீமேல் எம்ஜிக்கு வாய்ஸ்மே கொடுத்திருந்தாங்க. ஆய், மெகுமின், டோமோ யுசுரிகான்னு நிறைய நோட்டபிள் கேரக்டர்ஸுக்குமே இவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டஞ்சன் வரும்போதுமே என்னென்ன பேக் எண்ட்லாம் ஒர்க் ஆகுது, ஃபைல்ஸ்லாம் என்னென்ன ரெடி பண்றாங்க, அந்த பாஸோட லெவல் என்னன்னு அனலைஸ் பண்றது, அந்த டஞ்சனோட டிஃபிகல்ட்டி அனலைஸ் பண்றது. இப்போ ஒரு குவெஸ்ட் நடக்குது, அந்த குவெஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போதே வந்துட்டு அந்த பாஸை டிஃபீட் பண்ண முடியாம நிறைய பேர் வந்துடுறாங்க, இல்ல இறந்துடுறாங்கன்னா அதெல்லாமே ஃபைல் பண்ணி வைக்கணும். அடுத்து அது என்னென்னு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு வெறும் லைக் நம்ம போய் நின்றா அவங்க வந்துட்டு பார்த்துட்டு பேசுறதுக்கும் மற்றபடி பார்த்துட்டு அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போறதுக்குமே கிடையாது. அவங்களுக்குலாம் பேக் அண்ட் ஒர்க்குமே நிறைய இருக்கு அப்படின்றது வந்து இந்த அனிமேல் தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. எனக்கே வந்து இப்போதான் இது தோன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரிசப்ஷனிஸ்ட்னா சும்மா வந்து வச்சிருக்காங்க ஒரு ஷோகேஸ்காண்டி. ஸோ வந்துட்டு குவெஸ்ட் மட்டும் கேட்டுட்டு போற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் அவங்களோட கஷ்டங்கள்லாம் புரியுது. எப்படி நம்ம கில் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு பாஸை டிஃபீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, ஸோ அதே மாதிரி தான் அவங்களுமே வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நிறைய ஒர்க் பண்றாங்க. அண்ட் ஓவர் டைமே நிறைய பண்றாங்க. இப்போ டஞ்சன்லாம் நிறைய இது முடியாம இருந்துச்சுன்னா கில்டுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும். அண்ட் ஐ வாஸ் சோ இன்வெஸ்டட். இதுல நிறைய பாஸ் லெவல் ஸ்டேஜஸ்ல வில்லனை வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியாதனால என்ன ஆயிருதுன்னா, நம்மளோட ஃபீமேல் எம்சி ஓவர் டைம் ஒர்க் பண்ற மாதிரி ஆயிருது. ஓவர் டைம்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? ஈவன் நனாமி கூட நமக்கு ஓவர் டைம் பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனாலே அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹீரோ லைசன்ஸ் வந்துட்டு அந்த கம்பெனிலேயே வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு ரெடி பண்ணிட்டு ரொம்ப கடுப்பாகிற நேரம், இந்த மாதிரி ஓவர் டைம் ஆகிற நேரம், பாஸ் டிஃபீட் பண்ண நேரத்தில் ஒரே நேரத்தில் போயிட்டு பாஸ் சோலோவா ஒரே அடியில முடிச்சுட்டு வர்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ரிசப்ஷனிஸ்டா இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய பர்க்ஸ் இருக்கும், இந்த சலுகைகள் அந்த மாதிரி நிறைய இது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபேக் லைசன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இல்ல வந்துட்டு டஞ்சன்லாம் வந்துட்டு சோலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ரிசப்ஷன் வேலை லைக் அந்த ஒயிட் கலரோட ஜாப் ஒர்க்குமே போயிடும். அதனால வந்துட்டு அது யாருக்கும் தெரியாம அவங்க வந்துட்டு ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிட்டு அந்த ஓவர் டைமை கட் பண்றதுக்காண்டி மட்டுமே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. அந்த ரிவார்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த ரிவார்ட்ஸுமே வாங்காம அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு லைக் ஊருக்குள்ள வந்துட்டு ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது. இந்த எக்ஸிகியூஷனர் வந்துட்டு யாரா அது பெரிய ஹீரோவா இருக்கான், வர்றதே வந்துட்டு பாஸை வந்து சோலோ பண்ணிட்டு போறதுக்காண்டி தான் வரானே தவிர ரிவார்ட்ஸ் கூட வாங்காம போறான், அவ்வளோ பெரிய ஆளா இருக்கான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரி டெவலப் ஆகி போகும்போது தான் சிலர் அந்த எக்ஸிகியூஷனர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டோரி எவால்வ் ஆகி போகுது. மோஸ்ட் ஆஃப் த அனிமேஸ்லாம் வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் போய் சண்டை போட்டு இருப்பாங்க, எனக்கு இந்த ஃபைல கொடுங்க, அந்த ஃபைல கொடுங்க, இல்ல இந்த சீக்ரெட் கொஸ்டின் எனக்கு கொடுங்க அப்படி ஒன்று இருந்திருக்காது. இவங்கள போய் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை ஒரு ஃபன்னியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் பார்த்த பிறகு அவங்கள பார்த்தாலே போட்டு அடிக்கணும்னு போலதான் நமக்கே தோணுது. ரிசப்ஷனிஸ்ட் ஆர் அண்டர்ரேட்டட். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் அனிமேஷனுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே சிஜிஐ யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் வந்துட்டு அந்த டிராகன் வர்றது எல்லாமே சிஜிஐயாகவே பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது சிஜிஐ அது மட்டும் தனியாக அந்த அனிமேஷன்லேருந்து வெளியே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு அடுத்து இந்த ஷோ எப்படி போகுது அப்படின்னு ப்ரெடிக்ட் ஆகுறதுல என்னன்னா, அலினா பாஸை சோலோவாக முடிக்கிறதும், அடுத்து வந்துட்டு ஒரு டீமோட சேர்ந்து போவாங்க, அதுக்கப்புறம் அட்வென்ச்சர்ஸ் வரிசையாக வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வேற ஏதாவது பவர் லெவலப்ஸ் இல்லை ஏதாவது ஒன்று இருக்குமா என்னன்றது இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆன்கோயிங்கில் இந்த அனிமே போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபன்னாவுமே இருக்கு, லைக் என்ன சொல்றது, ஃபன்னான எமோஷன்ஸ், ஃபன் கான்வர்சேஷன், லைக் அந்த ஒர்க் லைஃப்ல டிப்ரெஸ் ஆகுறது வந்துட்டு ரொம்ப ஒரு ரிலேட்டபிளாவே இருக்கிற மாதிரியே இருக்கு. இந்த அனிமே பார்த்துட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த அனிமே பார்க்க போறீங்கன்னா பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது போன்ற அனிமங்கா வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு நம்ம அனிமே நாடு. ஃபார் தி வீப்ஸ் பை தி வீப்ஸ். ありがとうだってばよ。ああ、ありがとう。